ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் இன்னைக்கு 15வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். எல்லே இளங்கிலியே அப்படின்னு தொடங்குற பாசுரம். வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜா யதுபஜ்ஜமசேஷத பிருத்துவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவக. வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜா வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. இந்த பாசுரம் பாகவத லட்சணம் சொல்ல வந்த பாசுரம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற கோபிகை எப்படிப்பட்டவளாம்? இளங்கிளி மாதிரி இருப்பாளாம். ரொம்ப இனிமையாக பேசுவாளாம், இனிமையாக இருப்பாளாம், இளங்கிளி மாதிரி இருப்பாளாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னும் அடிமா தூங்குற அப்படின்னு கேட்குறாளாம் ஆண்டாள் நாச்சியார். உள்ளே இருக்கிறவ சொல்கிறாளாம், சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதீங்கோடி, இதோ வந்துட்டேன்டி, காலை வெள்ளை நிசப்தமாக இருக்குது, இப்படி கத்துறையில இதை வந்துடுறேன்டி அப்படின்னோடனே இவாள்லாம் என்ன சொல்கிறாளாம், வெளியில் இருக்கிறவாள்லாம், உன்னோட பேச்செல்லாம் தெரியும்டி, நீ எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், வல்லேயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயர் இதும் அப்படின்னு வெளியில் இருக்கிறவா சொன்னோடனே உள்ளே இருக்கிற கோபிகை சொல்கிறாளாம், நீங்கள்லாம் மட்டும் என்ன வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நினச்சிட்டாலாம், பாகவதாள்கிட்ட இப்படியா பேசுறது, வார்த்தைக்கு வார்த்தை மறுபேச்சு பேசலாமோ அப்படின்னு தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு உடனே என்ன சொல்கிறாளாம் உள்ளே இருக்கிற கோபிகை, நானே தான் ஆயிடுக. வைஷ்ணவ லட்சணத்தை சொல்ல வந்தது இப்பாசுரம். நானே தான் ஆயிடுக. ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு தோஷம் இருக்கும்போது ஒருத்தர் ஏதாவது நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நம்மக்கிட்ட தப்பே இல்லாத பொழுதும் அந்த தோஷத்தை நம்மக்கிட்ட இருக்குன்னு சொன்னாலும் என்ன சொல்லணுமா, அதை இல்லை என்னாதே இசைகின்றதே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அதனால் திருப்பாவை பாசுரம் இதே, திருப்பாவையில் திருப்பாவை அப்படின்னு இந்த பாசுரத்தை கொண்டாடுவா. சரி, ஸ்ரீமத் ராமாயணத்தில் இப்படி நானே தான் ஆயிடுக அப்படின்னு இருந்தவன் யாரா? சந்தேகமே இல்லாமல் அது பரதாழ்வான் தானே. பாலகாண்டத்தில் தசரத புத்திரர்களோட விவாகம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சுது. எல்லாரும் அயோத்திக்கு வரா, சௌக்கியமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, ஆனந்தமாக இருக்கா. திடீர்னு யுதாஜித்னு பரதனுடைய தாய் மாமன் மாத்துலர் வரார். வந்து தசரதர்கிட்ட பிரார்த்திக்கிறாரா, கொஞ்சம் எங்கள் அப்பா அழிச்சின்னு வர சொன்னார் பரதனை, எங்கள் ஆற்றுல கொஞ்சம் வச்சுட்டு அனுப்புகிறேனே, கேகை நாட்டில் வச்சுட்டு அனுப்புகிறேனே அப்படின்னு சொன்னவொடனே தசரத சக்கரவர்த்தி அனுப்பிச்சி வைக்கிறாராம். கச்சதா மாதுல குலம் அப்படின்னு சத்ருகனையும் கூட அழிச்சுட்டு போகிறானாம். பரதன் அங்கே சௌக்கியமாக இருக்காளாம். கேகை நாட்டில் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் மாதிரியே நடத்துகிறாளாம். அங்கே அந்த நாட்டில் இவாள அவ்வளோ நன்னா இருக்காளாம், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காளாம். இது கேகை தேசத்தில். இங்கே அயோத்தியில் என்ன இருந்தான், பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சான். திடீர்னு பார்த்தா மந்தரை கூனின்னு சொல்லுவாள். அவள் யாரான்னா வைதேகி கைகேயியோட பிறந்தாத்துலேருந்து அவளோட கல்யாணத்தும் போது கூட வந்தவளாம். அவள் என்ன பண்ணுறாளாம், என்னடி கைகேயி ஒரே கொண்டாட்டமாக இருக்குது, ராமனுக்கு பட்டாபிஷேகமாமே, அப்புறம் உன்னுடைய பிள்ளை என்னடி ஆவான், நீ உன் பிள்ளைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கணும், இப்படி ஆயிடுத்தே, சரி ஒன்றும் வீணா போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாளாம், ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னா நீ கௌசல்யக்கு வேலை செய்கிற வேலைக்காரி மாதிரி ஆயிடுவ, ஒன்றுமே பண்ண முடியாதுரி. அப்புறம் அதனால் என்ன பண்ணணும், நீ இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன். முன்னாடி ஒரு தடவை நீ சொல்லியிருக்கேன்ட்ட, சம்பராசரன் யுத்தத்தில் தசரத மகாராஜா உனக்கு 2 வரம் கொடுத்தார், அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னிய, அதை இப்போ வாங்கிக்கோன்னு சொல்லி கைகேயியுடைய மனசை கலைக்கிறாளாம். கலைச்சிட்டு 2 வரம் வாங்கிடுறாளாம் கைகேயி தசரத சக்கரவர்த்திட்டேந்து. முதல் வரத்தால் பரதன் நாடாள வேண்டும், 2வது வரத்தினால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு கேட்குறாளாம். வரம் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டார் சக்கரவர்த்தி, எப்படி பின்வாங்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியலையாம்.
நிச்சயிக்கப்பட்ட பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் நின்றுடுத்து ராம என்ன பண்ணானா, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அப்படின்னு வனத்துக்கு கிளம்பிட்டான். பிராட்டியோடையும் இளபெருமாளோடையும் இவ்வளவு நடந்தும் எதுவுமே தெரியாது. பரத சத்ருக்னாளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அயோத்தியில், எதுவும் தெரியாது. அவா பாட்டுக்கு அங்கே கேகை நாட்டில் இருந்துட்டுருக்கா. ராமன் வனம் போனான்ற செய்தியை கேட்ட உடனேவே வனத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னு சுமந்திரர் வந்து சொல்கிறார். வந்த உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே கதர்றாராம் சக்கரவர்த்தி. ஹா ராகவ மகாபாகே மம ஆயாசனாசன ஹா பித்ருப்ரிய மேநாத ஹாத்திய காசி குவாசி கதம் சுத. எங்கப்பா போன ஏ ராகவா, மகாபாகோ திரண்ட தோள்களையுடையவனே, என்னுடைய நாத்தனே, பித்ருவாக்கிய பரிபாலம் பண்ணுறதுக்காக போனியோ அப்படின்னு கேட்டுட்டே உயிரை விட்டுறார். சக்கரவர்த்தி உயிரை விட்டவுடனே மந்திரி பிராணியெல்லாம் பார்க்குறா. ஒன்று, இந்த சக்கரவர்த்தியோட ஈமக்கடன்கள்லாம் நடந்தாகணும். ரெண்டாவது, ராஜா இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாளாம், தூதர்களெல்லாம் அனுப்புகிறாளாம் கேகே நாட்டுக்கு. அனுப்பிச்சு பரத சத்ருக்னால அழிச்சின்னு வர சொல்கிறாளாம். வரும்போதே வர வழியிலே சகுனங்கள்லாம் எதுவுமே சரியில்லையா. ஏற்கனவே கனவு வேறு சொப்னம் வேறு வந்துதான், பரதனுக்கு கெட்ட சொப்னங்கள்லாம் வந்துதான். அதனால் மனசு கஷ்டப்பட்டுட்டே வரானா. ஆனால் நடந்தது எதுவுமே பரதனுக்கு தெரியாது. வனவாசம் ந ஜானாமி ராமஸ்யாகம் மகாத்மனக, எந்த விஷயமும் தெரியாது. பின்னாடி சொல்ல போகிறான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வரான். வந்த உடனே முதல்ல கைகேயி அம்மா போய் சேவிச்சுட்டு அப்பா எங்கம்மா, இங்கே தான் இருப்பான்னு வந்தேளே, அப்படி வந்தேனே அப்படின்னோடனே கைகேயி சொல்கிறாளாம், என்னடா உங்கள் அப்பா வயசானவா, எல்லாரும் எந்த லோகத்துக்கு போவாளோ அந்த லோகத்துக்கு போயிட்டார். நீ ஒரு ராஜாவா போகிறவன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மனசு கலங்கக்கூடாது, தைரியமாக எழுந்துரு அப்படின்னு அப்பா போயிட்டார்ன்ற வார்த்தையை கேட்டவுடனே மூர்ச்சை அடைந்த பரதரை எழுப்புறாளாம் கைகேயி. ஒரு ராஜாவா போகிறவன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னோடனே அப்படியே கலங்கி கதறிட்டானாம் பரதன். என்னம்மா சொல்கிற நீ, ராமன் சீத்தையெல்லாம் எங்கே போனா, மன்னி அண்ணாவும் எங்கே, லக்ஷ்மணன் எங்கன்னு கேட்டோடனே நடந்தது அத்தனையும் கைகேயி ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்கிறாளாம். கதறி கதறி அழறானா. நான் ராஜ்யம் கேட்டேனா, மூத்தவன் இருக்கும்போது இளையவன் நாட்டை ஆளலாமா, இஷ்வாகு பரம்பரையில் இந்த மாதிரி வழக்கத்தை நீ கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்டிருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கௌசல்யா மாதா கிட்ட போகிறானா. அவள் திருவடியை பிடிச்சின்னு கதறானா. அம்மாடியோ திருவடி பிடிச்சின்னு கதறானே, இப்படி கதறானேன்னு பரதனை பார்த்த உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னாலாம், நீ அரசாலம் வேணும்னு ஆசைப்பட்டியே பரதா, உங்கள் அம்மா அதை குறுக்கு வழியில் வாங்கி வச்சிருக்காடா, வாங்கிக்கோ. இதம் தே ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம், இதம் தே ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் சம்பிராப்தம் பத கைகேயா சீக்கிரம் க்ரூரேண கர்மணா. அப்படியே அம்பு தச்ச மாதிரி இருந்தது அவனுக்கு. கௌசல்யோட திருவடியை பிடிச்சிட்டு கதறானா, அம்மா எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இத்தனை காரியமும் நடந்ததுன்னா என்னென்ன பாவங்கள் இருக்கோ அந்தந்த பாவங்கள்லாம் எனக்கு வரட்டும். கொடிய பாவங்கள்னு இந்த உலகத்தில் என்னென்னலாம் அட்டவணை போட்டு வச்சுருக்காளோ அத்தனையும் வரட்டும். ஒன்றொன்னா அடுக்கிறானா. அடிக்கிண்டு கௌசல்யை திருவடியை பிடிச்சிட்டு கதறன்னு கதறானா. கௌசல்யை சொல்கிறாளாம், அப்பா பரதா, நீ ராமனை விட ஒருபடி மேலே போயிட்டேன்னு சொல்கிறாளாம். இருந்தாலும் முதல் வார்த்தை சொன்னது என்ன, இதம் தே ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம். முதல் அம்பு கௌசல்யை தான். அதுக்கப்புறம் அமைச்சர்கள், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கணும், நீ தான் ராஜாவாகணும்னா அப்படியே மனசு தைச்சுதான். அதுக்கப்புறமா பரத்வாஜர் ராமபிரானை திருப்பி கூட்டின்னு வரணுன்றதுக்காக கிளம்பும் பொழுதும் வழியில் பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜர் கேட்டாரா, நீங்கள் இப்போ வந்திருக்கியே, நீ வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாரா. இரண்டாவது அம்பு, மூணாவது குகப்பெருமாள் சந்தேகப்படுறானா. இவ்வளவும் மனசை அப்படியே அவனை போட்டு கஷ்டப்படுத்துறதான். செஞ்ச தப்புக்கு இந்த மாதிரி வார்த்தை வாங்கினா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கும் வார்த்தை வாங்குறான், இவ்வளோ வார்த்தை வாங்குறான். காட்டுக்கு போய் ராமனை திருப்பி அழிச்சின்னு வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியே தீர்வேன்னு கிளம்ப போகிறான். அயோத்தியில் சாலைகளெல்லாம் செப்பனிடுங்கோ, நான் எல்லாரையும் மந்திரிகள், தாய்மார்கள், நகரத்தார், குதிரைப்படை, யானைப்படை எல்லாரையும் அழிச்சின்னு போகிறேன். ஏன்னா இவ்வளோ பேரோட பிரார்த்தனைக்காகவாது ராமன் திரும்பி வரமாட்டானா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துட்டே இருக்கானா. சத்ருகன் ஆழ்வான் பக்கத்தில் இருக்கானா. அப்போ என்ன பண்ணுறாளாம், மந்திரை வராளாங்க. எப்படி வராலாம்,
அந்த கைகேயி இந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி கேட்ட 2 வரத்தையும் கொடுத்துட்டாரே தனக்கு. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தது? கூனியான மந்திர தானன்ட்டு அவளுக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தாலாம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காளாம். போட்டுட்டு அரண்மனையில் எங்கேயும் அங்கேயும் இப்போ நடந்துட்டு இருக்காளாம். சத்ருக்ன ஆழ்வான் கண்ணில் பட்டுட்டாளாம் இந்த மந்திரை. எப்படி நடந்து வந்தாலாம்? மேகலாதாம் அபிச்சித்ரைகி அந்யைச்ச சுபபூஷணைகி பபாசே பகுபிற்பத்தா ரஜ்ஜுபத்தேவ வானரி. கிழக்குரங்குக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துதான். அத்தனை ஆபரணத்தையும் பூட்டின்னு இருந்தாலாம். தோழிகளோட வேற நடந்து வராலாம். பார்த்தானா சத்ருநாழ்வான் ஆத்திரம் தாங்க முடியலையாம். இவளால் தானே இத்தனையும் நடந்ததுன்னு அப்படியே மந்திரையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து பரதாழ்வான் முன்னாடி நிறுத்துறானா. அண்ணா பரதண்ணா, இவளை கொண்டுட்டோமா, இவளால் தானே எல்லாம் நடந்தது, இவளை நான் வதம் பண்ணிடுறேன் அப்படின்னவனே பரதாழ்வான் சொல்கிறானா, துவாம் ச மாம் சகி தர்மாத்மா நாபிபாஷிஷ்யதே த்ருவம். கொண்டுன்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுரா சத்ருக்னா. அப்புறம் முத்தண்ணா இருக்கானே ராமன், நம்ம 2 பேரோடையும் பேச மாட்டான்டா. உன்னையும் என்னையும் பார்த்து முகம் கொடுத்து பேச மாட்டான். அது பரவாயில்ல, என்ன நீ வதம் பண்ணுனோன்னு அப்படியே விட்டுட்டானா. மந்திரையை சத்ருக்னாழ்வான் கீழே விட்டுட்டானா. விட்டுட்டு என்ன சொல்கிறானா, பரதன் சத்ருக்னாழ்வானை பார்த்து சொல்லலானா, சத்ருக்னா இவன் மேலே ஒரு தப்பும் இல்லைடா. இந்த மந்திரம் என்ன பாவம் பண்ணா சொல்லு. என்னண்ணா இப்படி கேட்குற? பரதனும் சத்ருக்னாழ்வான் 2 பேரும் பேசிக்கிறாளாம். பரதன் சொல்கிறானா, இந்த மந்திரம் என்னடா பாவம் பண்ணா, அவளுக்கு ஏன்டா நம்ம தண்டனை கொடுக்கணும்? சத்ருக்னாழ்வான் கேட்குறானா, என்னன்னா இப்படி சொல்கிறேன்? இத்தனைக்கும் நடந்ததுக்கு மூல காரணமே இவதானே. கைகேயி அம்மா மனசை கலைச்சதும் இவதானே. அதனால் இவதானே முதல்ல தப்பு பண்ணது. இல்லைடா சத்ருக்னா, அவள் தன்னுடைய தலைவியான கைகேயி நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சாடா. அவள் எஜமானி நன்னா இருக்கணும்னு நினச்சாடா. அதனால் அவன் மேலே தப்பு இல்லை. சரி, நான் யார் மேலே தப்பு? அப்போ கைகேயி அம்மா மேலே தானே தப்பு. இவ தான் சொன்னால்னா அம்மா எப்படி அப்பாட்ட இப்படி வரம் கேட்டா கைகேயி அம்மா அப்படின்னோடனே அதுக்கு பரதன் சொல்கிறானா, கைகேயை ஒரு அம்மாவா அவள் பிள்ளைக்கு ராஜ்யம் கிடக்கணும்னு நினச்சிருக்காடா. அதனால் கைகேயி அம்மா மேலேயும் தப்பு இல்லை. என்னன்னா இப்படி சொல்கிறேன் நீங்கள்? சரி, அப்போ சக்கரவர்த்தி இருக்காரு, அம்மா தான் கேட்குறா, ஏண்டி என்னோட ஜேஷ்ட புத்திரன் தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், யுவராஜ பட்டாபிஷேகம் அவனுக்கு தான், நீ வேற வரம் கேளு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ சக்கரவர்த்தி மேலே தப்பா அப்படின்னோடனே, இல்லைடா சத்ருக்னா, என்றைக்கோ கொடுத்த வரம் 2 வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதுதானே நம்ம பரம்பரையோட பழக்கம். அதை தானடா அப்பா செஞ்சார். அதனால் சக்கரவர்த்தி மேலேயும் தப்பு இல்லை. சரி, இவ்வளோ பேர் மேலேயும் தப்பு இல்லைன்றியன்னா அப்போ ராமன் நான் என்ன பண்ணியிருக்கணும்? காட்டுக்கு போன்னு சொல்கிறியேப்பா, காட்டுக்கு போகிறது இருக்கட்டும், முதல்ல பரதன் முடிசூட்டிக்கணும்னு சொல்கிறியே. நம்ம பரம்பரையில் என்ன வழக்கம்? இஷ்வாகு குலத்திலேயே ஜேஷ்ட புத்திரன் தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். நான் தானே மூத்த குமாரன், நான் பட்டாபிஷேகம் நான் தான் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கலாமே. சக்கரவர்த்தி ஏதான மறுப்பு சொல்லியிருப்பாரா? அண்ணா சொல்லியிருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்குறானா. அப்போ சொல்கிறானா பரதன், எப்படி அண்ணா சொல்லுவான்? அப்பா சொன்னதை கேட்கறதுக்காக, பித்ரு வாக்கிய பரிபாலனத்துக்காக அண்ணா காட்டுக்கு போனான், முடியை துறந்தான், யார் மேலே தப்பு இல்லை. அப்படியே சத்ருக்னாழ்வான் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டானா. அப்போ யார் மேலே தான் நான் தப்பு, நீயே சொல்லேண்ணா அப்படின்னு பரதனை கேட்குறானா. அப்போ சொல்கிறானா பரதன், ந மந்தராயாக நச்ச மாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்ஞோ நச்ச ராகவஸ்ய மத்பாவமேவ நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. மந்திர மேலேயும் தப்பில்லை, கைகேயி அம்மா மேலேயும் தப்பில்லை, சக்கரவர்த்தி மேலேயும் தப்பில்லை, ராமபிரான் மேலேயும் தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் எது தெரியுமாடா சத்ருக்னா காரணம்? இந்த பரதன்னு ஒருத்தன் பிறந்திருக்கலன்னா இத்தனை கஷ்டமும் வந்திருக்காதே, அண்ணாக்கு இவ்வளோ கஷ்டமும் வந்திருக்காதே, அண்ணா காட்டுக்கு போக வேண்டி இருக்காதே. நான் பண்ண பாவம்டா, நான் பிறந்தேனே அதுவே பாவம். மத் பாவமேவ நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டுன்னு சொன்னால் இல்லை செய்யாதே செய்கின்றதே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அதை என்ன பண்ணானா பரதன் நடத்தி காமிச்சானா. நானே தானாயிடுக மத்பாவமேவ நிமித்தமாசீது வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. அடுத்தது, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. இங்கே கொன்றானை அப்படின்ற வார்த்தைக்கு அஸ்திரத்தால் தான் கொல்லணும்னு இல்லையா? அது அஸ்திரத்தால் கொல்றத சாதாரணமாக கொன்றான் அப்படின்னு சொல்லுவோம். ராமபிரான் என்ன பண்ணானா யுத்த காண்டத்தில்
ராவணனை வார்த்தையாலேயே கொண்டுட்டானா. எப்படிப்பட்ட வீரனா ராவணன்! அந்த இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அடித்தாலும் அந்த ஆயுதம் தான் பொடியாக போகுமா? அப்படியே நிற்பானா? கலங்காமல் நிற்பானா? மார்பை நிமிர்த்தி நிற்பானா? அப்படிப்பட்ட வீரன் ராவணன். அவனை எல்லா சாரதியை இழந்து தேரையும் இழந்து எல்லாரையும் அப்படியே நகர்த்தி விட்டானா. ஆயுதங்களை எல்லாம் அழித்து அப்படியே நிற்க வச்சான். நிற்க வச்சுட்டு என்ன சொல்கிறானா எம்பெருமான்? கச்சானு ஜானாமி ரணாஸ்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்ச ராஜலங்காம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்காம். இன்று போய் நாளை வான்னு வார்த்தையாலே சொன்னானே, அந்த வார்த்தையாலே கொண்டுட்டானா. அப்போவே செத்து போயிட்டானா ராவணன். அவனை தனியாக இனிமேல் அஸ்திரம் போட்டு அழிக்க வேண்டாம். ஒரு மாவீரனை பார்த்து போர்க்களத்தில் டைம் கொடுக்குறானா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, போய் கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்ச ராஜலங்காம் ராஜலங்காம். உன்னுடைய அழகான லங்கைக்கு போய் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு தேரையெல்லாம் எடுத்துட்டு வா. போருக்கு வரதா இருந்தால் வா, சரணாகதி பண்ணுறதா இருந்தாலும் வா, எல்லாத்துக்குமே ஒரு நாள் டைம் கொடுக்குறானாம். இன்று போய் நாளை வா என்று வார்த்தையாலே கொன்றான் மாற்றானை கொன்றானை. அடுத்தது மாயனை பாடேலோ. மாயன் இந்த ராமபிரான் என்ன பண்ணானா, ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசாலையும் ஒருத்தனா நின்று அழிக்கிறானா. ரிஷிகள்லாம் பயப்படுறாளாம். இந்த பக்கம் ராமன் ஒருத்தன் தானே நிற்கிறான். ஏகஸ்ய ராமோ தர்மாத்மா. எப்படி இவ்வளோ பேரையும் சமாளிப்பான்? அவள் பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த அம்பை விடுறதுன்னு தெரியலையா. ஒரே நேரத்தில் கீழே விழுந்துட்டுருக்காளாம் சில பேர், விழுந்து போய் மாண்டு போனாலாம் சில பேர், அடிபட்டு இருக்காளாம் சில பேர். அப்படியே எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறா. யுகபத் ஒரே டயத்தில் நடக்கிறதா எல்லாம் ஒரே நேரத்தில். மாயனை ஜடாயுவை என்ன சொன்னார்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் மனிதன் தான் சொன்னவர் ஜடாயுவை பார்த்து, வேள்வி பண்ணவர்கள் பூமிதானம் பண்ணவர்கள் எல்லாம் எந்த லோகத்துக்கு போவாளோ அந்த புண்ணிய லோகத்துக்கு எனக்காக உயிரை விட்ட இந்த ஜடாயுவும் போக வேண்டியது. கச்சலோகான் அனுத்தமான அப்படின்னு சொன்னானே மாயனை. பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரரோட யாகத்தை காக்க போகிறா ராமலக்ஷ்மணாலாம். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த மாரீச்சன் சுபாகுன்னு 2 ராட்சசால் என்ன பண்ணுறாளா, அப்படியே மாம்சத்தை கொண்டு வந்து ரத்தத்தை கொண்டு வந்து அந்த யாக குண்டத்து மேலே கொட்டுறதுக்கு வராலாம். அப்போ என்ன பண்ணானா எம்பெருமான்? மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் யார் மேலே விட்டானா? அதை மாரீச்சன் மேலே விட்டானா. அந்த ஒரே அஸ்திரத்தில் மாரீச்சன் என்ன பண்ணானா, 100 யோஜனை தாண்டி சமுத்திரத்தில் போய் விழுந்தானா. அந்த அஸ்திரம் அவனை கொண்டு போய் அப்படி தள்ளிட்டான். சம்பூர்ணம் யோஜன சதம் சிப்த சாகர சம்ப்ளவே. சம்பூர்ணம் யோஜன சதம் 100 யோஜனை தாண்டி அப்படியே அந்த சமுத்திரத்தில் தள்ளித்தான் அந்த மாரீச்சனை. இந்த மாரீச்சன் போய் சமுத்திரத்தில் விழுந்தவொடனே பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறானா லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா பஸ்ய லக்ஷ்மண சீதேஷும் மானவம் தர்மசங்கீதம். இந்த மானவாஸ்திரத்தை பார்த்தியாடா லக்ஷ்மணா? என்னோட உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுட்டு காரியம் பண்ணுறது பாடுறா. பஸ்ய லக்ஷ்மண சீதேஷும் மானவம் தர்மசங்கீதம். என்ன பண்ணித்து? மோகயித்வா நயத்யேனம் நச்சப்ராணை வெயுஜ்யத. இது இவனை கொண்டு கடலில் தள்ளித்தே ஒழிய கொல்லலை பத்தியாடா அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? என்னுடைய உள்ளத்தை புரிஞ்சுண்டு மானவம் தர்ம சங்கீதம் மோகயித்வா நயத்தேனம் நச்சப்ராணை வெயுஜ்யத. ஏன் இந்த மாரீச்சனை கொல்லாமல் சமுத்திரத்தில் தள்ளினார்? பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருக்கான் சுபாகுன்னு. அவனை என்ன பண்ணாரா? ஆக்னேயாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார். அந்த ஒரே அஸ்திரம் போய் அவனை உயிரை குடிச்சிட்டு திரும்பி வந்துடுது ராமன்கிட்ட. அந்த அஸ்திரத்தை போட்டு அவனை கொன்னவர் இந்த மானவாஸ்திரத்தை போட்டு மாரீச்சனையும் ஒரே அம்பால் கொண்டிருக்கலாமே. ஏன் அவனை கொல்லவில்லைன்னா, மேலே ராமாயணம் நடக்கணும் இல்லையா? மாரீச்சன் போகணும், அப்புறமா மேற்கொண்டு காரியங்கள்லாம் நடக்கணும். மாயமானா வரணும், ராவணன் அவனை மாயமானா அனுப்பணும், சீதை அதை பார்த்து ஆசைப்படணும். இது ராவண சம்ஹார பர்யந்த காரியங்கள் நடக்கணும். ராமராவண யுத்தம் நடக்கணும் இல்லையா? தேவர்கள்ட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கானே, சரணாகதி பண்ணாலே தேவர்கள்லாம் பாலகாண்டத்தில். அதனால அந்த அவதார காரியம் நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணானா? கொல்லாமல் விட்டானா. அவனோட உள்ள குறிப்பை புரிஞ்சுட்டு தான் அந்த அஸ்திரம். பஸ்ய லக்ஷ்மண சீதேஷம் மானவம் தர்மசங்கீதம் மோகயித்வா நயத்தேனம் நச்சப்ராணேர் வெயுஜ்யத. மாயன் மாயனை
அப்படின்ற வார்த்தைக்கு ராமனுடைய மாய செயல்கள் ஏராளம் ஏராளம். அதில் இந்த மாரீச்சனை கொல்லாமல் விட்டது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா ஒரு அஸ்திரம் போட்டு சுபாகுவை கொண்டவன் இன்னொரு அஸ்திரத்தை போட்டு அந்த மாரீச்சனை கொண்டிருக்கலாம் இல்லையா? அந்த அஸ்திரமாக அந்த காரியத்தை பண்ணியிருக்கோம். எம்பெருமானோட உள்ள குறிப்பை அறிஞ்சிண்டு அந்த அஸ்திரம் காரியம் பண்ணித்தான். 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தில் தள்ளித்தான் அவனை மேற்கொண்டு காரியம் நடக்கணும்னு மாயனை. இப்படி 15வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவித்தோம். நாளைக்கு 16வது பாசுரத்தையும் இதே மாதிரி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.